ஓவியா வணக்கம். தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க ஏன் உலக அளவில் கூட கவனத்தை ஈர்த்து அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு என்பது கரூர் கூட்ட நெரிசல் மரணம். அதாவது கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தற்போதைய முதலமைச்சர் கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரம் மிக தீவிரமாக மேற்கொண்டிருந்தார். அப்போது கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 என்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் தற்போதைய முதலமைச்சர் விஜய் மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவிலான கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டது. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக பலியானார்கள். அதில் இந்த 41 பேரை பொறுத்தவரையில் 18 பெண்கள், 14 ஆண்கள் மற்றும் 9 குழந்தைகள் என மொத்தமாக 49 பேர் பலியான அந்த நிகழ்வு, மேலும் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்த நிகழ்வு என்பது இன்று வரையிலும் ஒரு ஆறாத வடுவாகவே மாறி இருக்கின்றது. இந்நிலையில் தான் அதற்கு பிறகு அது மிகப்பெரிய அளவில் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக வெடிக்க தொடங்கியது என்று சொல்லலாம். அடுத்தடுத்து நடைபெற்று வந்த வழக்குகள், நீதிமன்ற விசாரணைகள், உத்தரவுகள் என தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில்தான் அப்போது அந்த சம்பவம் ஏற்பட்ட உடனடியாக அப்போது பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் உடனடியாக அங்கிருந்து சென்னை திரும்பிவிட்டார். இது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியது. பிரச்சனை ஏற்பட்ட உடனடியாக அவர் திரும்பி சென்னை சென்று விட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அவர்கள் தரப்பில் காவல்துறை தான் எங்களை போக அறிவுறுத்தினார்கள், அதனால் சென்று விட்டோம் என்று அவர்கள் தரப்பில் சொன்னது என தொடர்ந்து மாறி மாறி அரசியல் ரீதியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் தற்போது இந்த விவகாரம் சிபிஐ கையெழுத்து விசாரித்து வருகிறார்கள். போலீசாருக்கெல்லாம் சம்மன் அனுப்பப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இந்த விவகாரம் இப்படியாக சென்று கொண்ட நிலையில் தான் அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு தற்போதைய முதலமைச்சர் விஜய் அப்போது தாவேக தலைவர் என்ற அடிப்படையில் அந்த நிகழ்வு ஏற்படுத்திய சில நாட்களுக்கு பிறகுதான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டில் அடைத்து வந்து அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி நிதி உதவி எல்லாம் வழங்கப்பட்டது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். இதுவும் அரசியல் ரீதியாக விமர்சனத்தை எதிர்கொண்டது. அதாவது ஒரு இடத்தில் ஒரு விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அந்த பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் வந்தவர்கள் 41 பேர் கூட்ட நெரிசல் சிக்கி பலியாகிறார்கள். மிக கொடூரமான பலியாக அது பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற நிலையில் நேரில் சென்று ஆறுதல் செலுத்த முடியாதா என்றும் அவர்களை பாதிக்கப்பட்டவர்களை அவருடைய இடத்திற்கு அழைத்து வந்து ஆறுதல் கூறுவது என்பது எந்த வகையில் நியாயம், இது எப்பேற்பட்ட ஒரு நியாயம் என்றெல்லாம் கூட அரசியல் ரீதியாக பல விமர்சனங்களாம் முன்வைக்கப்பட்டு வந்தது. அப்போது தாவேக தரப்பில் எங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை, காவல்துறை அனுமதி கொடுத்தவுடன் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இல்லங்களுக்கே சென்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவோம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று தற்போது ஆட்சி அமைத்து முதலமைச்சராக விஜய் இருக்கின்றார். இந்த நிலையில் தான் இப்போது வரையிலும் எழக்கூடிய அரசியல் ரீதியான கேள்வியாக பார்க்கப்படக்கூடியது, தற்போதுதான் முதலமைச்சர் ஆகிவிட்டார், இப்போது கூட ஏன் அவர் அங்கு செல்ல மறுக்கின்றார், ஏன் செல்ல மாட்டுகிறார்? அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவரை பார்க்க வந்தவர்கள் தானே கூட்ட நெரிசலில் அப்பாவியாக பலியானார்கள், இப்போதும் கூட அவர் ஏன் செல்லவில்லை, இப்போது கூட காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லையா என்றெல்லாம் கூட அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. அது இன்னும் உறுதியான தகவல் அல்ல. இந்த முடிவு குறித்து பரிசீலித்து வருகிறார்கள். இன்னும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக முடிவெடுக்கவில்லை. அடுத்த மாதம் 2வது வாரத்தில் கரூர் செல்லலாம் என்ற ஒரு யோசனை, அந்த யோசனை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது தவிர இன்னும் அது முடிவெடுக்கவில்லை. முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் இது விரைவில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும். அப்படி முடிவெடுத்து அவர் நேரில் சென்று அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பம் நேரில் சந்தித்தார் என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அப்போது அவருக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை, அரசு திட்டமிட்டு எங்களை புறக்கணிக்கிறது, பழிவாங்குகிறது, அனுமதி கொடுக்க மறுக்கிறது என்றெல்லாம் தொடர்ந்து அப்போதைய அரசு திமுக அரசு மீது தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார்கள். ஆனால் அவர் முதலமைச்சரான பிறகு சட்டம் ஒழுங்கு காவல்துறை எல்லாம் அவருடைய கையில் இருக்கக்கூடிய நிலையும் கூட இன்று வரையிலும் ஏன் அவர் பாதிக்கப்பட்டு நேரில் சந்திக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாகும், அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் கரூர் சென்று அடுத்த மாதம் 2வது வாரத்தில் கரூர் சென்று அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அதாவது 41 பேரை பலி கொடுத்த குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான ஒரு யோசனை இருப்பதாகவும் அது பரிசீலனை இருப்பதாகவும் அது குறித்த அறிவிப்பு விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓவியா.